Hello everyone, welcome back to Vedantu channel. நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி எழுதுறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படினா எக்ஸாம் எழுதிட்டு சார் எக்ஸாம் முடிச்சிட்டேன் ஆனா வந்து ஒரு நெடிவனை விட்டுட்டு வந்துறேன் சார். ஏன் அப்படினு கேட்டோம் அப்படினா டைம் இல்ல, டைம் பத்தல அப்படினு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அப்படினா எதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதனால வந்து இந்த மாதிரி வந்து நெடுவினா விட்டுட்டு வரது இல்ல 5 மார்க் விட்டுட்டு வரது அந்த மாதிரி தப்பு அப்படின்றது பண்ணிருப்பாங்க. இல்ல அப்படினா எல்லாத்தையும் எழுதிட்டேன் சார், நான் ஒரு 5 1 மார்க் வந்து எனக்கு டவுட்டா இருந்துச்சு, அதை கடைசியில எழுதிக்கலாம் அப்படின்றது வச்சிருந்தேன், கடைசியில வந்து டைம் வந்து முடிஞ்சதுனால பேப்பரை வாங்கிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு நீங்க சில பேர் ஃபீல் பண்ணலாம். அதுக்காக சில விஷயத்தை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு 7 விஷயம் அப்படின்றது இருக்கு, ஓகேவா? ஒரு 7 பாயிண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ்ல 95+ அப்படின்றது அசால்ட்டா வாங்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு அனலாக் வாட்ச் அப்படின்றது நீங்க வாங்கணும். டிஜிட்டல் வாட்ச் கட்டிட்டு போலாமா சார் அப்படின்னா டிஜிட்டல் வாட்ச் நாட் அலௌட், ஓகேவா? உங்களை வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால டைம் மட்டும் காமிக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் அனலாக் வாட்ச் அப்படின்றது நீங்க கட்டியிருக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் ஒதுக்கணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க 1 மார்க் மொத்தம் எத்தனை இருக்க போகுது அப்படின்னா 1 மார்க் மொத்தம் எத்தனை இருக்க போகுது அப்படின்னா 15 1 மார்க் அப்படின்றது இருக்க போகுது, ஓகேங்களா? எப்பயுமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸாம், ஓகேவா, பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 10 மணிக்கு அப்படின்றது என்டர் ஆவீங்க. 10 to 10:15, ஓகேங்களா? 10 to 10:15 உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அந்த ஒரு 15 நிமிஷம் அப்படின்றது அதுல போயிடும், ஓகேங்களா? அப்ப அந்த 15 நிமிஷம் அப்படின்றது அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கா, கொஸ்டின் எல்லாமே இருக்கா, நம்ம படிச்ச கொஸ்டின்லாம் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் அப்படின்றது போயிடும், ஓகேங்களா? அப்ப 10:15 இருந்து 1:15 அப்படின்றது உங்களோட எக்ஸாம் டைமா இருக்க போது. அந்த டைம்ல தான் நீங்க மேனேஜ் பண்ணணும், ஓகேங்களா? எது 1 மார்க்கு எவ்வளவு டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம், 2 மார்க்குக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், 3 மார்க்குக்கு 5 மார்க்குக்கு 8 மார்க் அப்படின்றது நீங்க அந்த இடத்துல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 மார்க் அப்படின்றது மொத்தம் 15 1 மார்க் அப்படின்றது இருக்க போகுது, சரிங்களா? அப்ப 15 1 மார்க் அப்படின்றது எவ்வளவு நேரத்துல எழுதணும் அப்படின்னா 20 நிமிஷத்துல முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? அப்ப 10:15 நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஷீட்ல எழுத ஆரம்பிப்பீங்க, ஓகேங்களா? அப்ப அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க 1 மார்க் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்ப எந்த டைமா இருக்கும் அப்படின்னா 10:35. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வாட்ச்ல 10:35க்குள்ள நம்ம 1 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து என்ன எழுதுவீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது எழுதுவீங்க. 2 மார்க் மொத்தம் எத்தனை நீங்க எழுதணும் அப்படின்னா டோட்டலா 9 2 மார்க் அப்படின்றது எழுதணும். எவ்வளவு டைம் சார் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 30 நிமிஷம் தான். உங்களுக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல டைம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடா எழுத கொஞ்சம் ட்ரை பண்ணணும், ஓகேங்களா? அப்ப 2 மார்க் மொத்தம் எத்தனை எழுதணும் அப்படின்னா 9 2 மார்க் அப்படின்றது எழுதணும். உங்களுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னா 30 நிமிஷம், ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு முன்னாடி 1 மார்க் எவ்வளவு நேரத்துல முடிச்சிருப்பீங்க அப்படின்னா 10:35. அதுக்கப்புறம் ஒரு ½ hour கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா 11:05க்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 2 மார்க் அப்படின்றத நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க் அப்படின்றது எழுதணும். 3 மார்க் மொத்தம் எத்தனை சார் எழுதணும் அப்படின்னா 4 3 மார்க் அப்படின்றது எழுதணும், சரிங்களா? அவ்வளவு எவ்வளவு நேரத்துல சார் முடிக்கணும் அப்படின்னா 25 நிமிஷத்துல இது நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கு முன்னாடி 2 மார்க் அப்படின்றத நீங்க முடிச்சிருப்பீங்க. எத்தனை டைம்ல முடிச்சிருப்பீங்க அப்படின்னா 11:05க்கு முடிச்சிருப்பீங்க. அதாவது அடுத்து 3 மார்க் எழுதும்போது ஒரு 25 நிமிஷம் கழிச்சு டோட்டலா 11:30க்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 3 மார்க் அப்படின்றத நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்து எழுத போறது என்ன அப்படின்னா 5 மார்க். 5 மார்க் மொத்தம் எத்தனை சார் எழுதணும் அப்படின்னா 5 5 மார்க் அப்படின்றது எழுதணும், ஓகேங்களா? அந்த 5 5 மார்க் எவ்வளவு டைம் சார் அப்படின்னா 45 நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 5 மார்க் அப்படின்றத நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஓகேங்களா? அப்பதான் அடுத்து வரக்கூடிய 8 மார்க் அப்படின்றது ஈஸியா எழுதலாம். சோ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அடுத்து 5 மார்க் எழுதுவீங்க. எத்தனை 5 மார்க் அப்படின்னா 5 5 மார்க் அப்படின்றது எழுதணும். டோட்டலா டைம் எத்தனை அப்படின்னா 45 நிமிஷம், ஓகேங்களா? அது முடிக்கும் போது எவ்வளவு டைமா இருக்கும் அப்படின்னா 12:15க்கு என்ன பண்ணிருக்கணும் நீங்க அப்படின்னா 5 மார்க் அப்படின்றத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கு அடுத்து முக்கியமா வரக்கூடிய ஒரு பார்ட் என்ன அப்படின்னா 8 மார்க். இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் எனக்கு டைமே பத்தல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம், ஓகேங்களா? அப்ப 3 8 மார்க் அப்படின்றது எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 15 நிமிஷம். அப்ப 3 கொஸ்டினுக்கு 45 நிமிஷம் இங்க டைம் இருக்கு, ஓகேங்களா? அப்ப 8 மார்க்கை சூப்பராகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க முடிக்கும் போது மணி 1 இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 to 1:15 என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே கரெக்டா எழுதிட்டோமா, கரெக்டா 1 மார்க் எழுதிட்டோமா, 2 மார்க் எழுதிட்டோமா, 3 மார்க் எழுதிட்டோமா, 5 மார்க் கரெக்டா எழுதிட்டோமா, ஓகே 8 மார்க் எழுதிட்டோமா அப்படின்ற என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் எழுதாம விட்டுருப்பீங்க. 1 மார்க் வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னா பண்ணலாம், அதை விட்டுருப்பீங்க. அதை வந்து நீங்க எழுதி முடிச்சிருக்கணும். அடுத்து எங்கேயாச்சும் கோடு போடாம எங்கேயாச்சும் வந்து ஹைலைட் பண்ணாம அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை அப்படின்றது பார்க்கலாம், ஓகேவா? டோட்டலா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 3 மணி நேரம் அப்படின்றது எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படின்றது நீங்க என்ன பண்ணுவாங்க உங்களோட கொஸ்டின் பேப்பரை நீங்க படிச்சு பார்க்கறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு நேரம் அப்படின்னா 15 நிமிஷம் அப்படின்றது கொஸ்டின் பேப்பரை வாசிச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் அப்படின்றது நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. டோட்டலா எவ்வளவு மார்க் எழுத போறீங்க அப்படின்னா 100 மார்க் அப்படின்றது எழுத போறீங்க, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் அப்படின்னா கமெண்ட்ல யூஸ்ஃபுல் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.